சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் லொகேஷன் தான் சரிங்களா. இந்த சங்கராபுரம் லொகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனாக இருக்க மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீட்டுக்கு வெளியிலே பாருங்கள், மரங்கள்லாம் வச்சு ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மங்களகரமாக வெளியிலேயே நம்மளுக்கு ஒரு புளியார் கோயில் மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்பேஸாக தான் இருக்குது. 3 வருஷம் ஓல்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. இந்த சைடு பாருங்கள், ஒரு ஸ்விஃப்ட் கார் நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ஒரு எக்ஸிவி கார் கூட நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இவ்வளோ செடி வைக்கிற ஸ்பேஸ் காட்டினேன். அதோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டெப்ஸ் ஏற முடியாது அப்படின்னா இந்த ரூம் வந்து நீங்கள் அவங்களுக்கு கூட கொடுத்துடலாம் சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஊஞ்சல் செட்டப் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த வுட்டன் டைலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்கொயரான கிச்சனாகவே இருக்குது. இங்கே ஒரு ஸ்பேஸ், ஒரு வராண்டா மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸாக தாங்க இருக்குது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில், சித்தாலப்பாக்கத்துலேயே நல்ல ஒரு ப்ரைமான லொக்கேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் லொக்கேஷன் தான் சரிங்களா. இந்த சங்கராபுரம் லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனாக இருக்க மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம சைட்டுக்கு வெளியிலே பாருங்கள், மரங்கள்லாம் வச்சு ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் லொக்கேஷன் தான் லொக்கேட்டாக இருக்குது சரிங்களா. நம்ம சஸ்கல் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு மேடவாக்கம் நியர்பை 2 போர்ஷனாக வர மாதிரி ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்பவுமே நீங்கள் கேட்பீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுற நம்ம சஸ்கல் சொந்தங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக தாங்க இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த ரெண்ட் விட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஓனர் தான் இருக்காங்க. மேலே வந்து நம்மளுக்கு 2 பெட்ரூம் வந்துடும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். ஒரு கிச்சன் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. கீழே வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களா. ஸோ ஒரு 2 வீக்ஸ் மாதிரி தான் அந்த கீழே இருக்க போர்ஷன் நம்மளுக்கு ரெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மங்களகரமாக வெளியிலேயே நம்மளுக்கு ஒரு புளியார் கோயில் மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. உள்ளே அந்த விளக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க. ஸோ அந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மரமாக இருக்குது. அந்த எல்லோ கலரில் ஒரு பூக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மரம், அந்த பேர் எனக்கு தெரியல. ஸோ அந்த மரம்லாம் வச்சு நல்ல ஒரு நல்லாவே இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேப்ப மரம் இருக்குது. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷனுங்க. ஸோ எலிவேஷனே உங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாகவே நம்மளுக்கு மரம் மறைச்சிருக்கும். நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வருஷம் தான் ஆகுது சரிங்களா. அப்படியே உள்ளே வாங்க போயிடலாம். ஸோ உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கார் பார்க்கிங் வந்துடுங்க. ஒரு 4லேருந்து 5 பைக் கூட நம்ம ஸ்டாப் பண்ணலாம் சரிங்களா. அவ்வளோ பெரிய ஸ்பேஸாக தான் இருக்குது. 3 வருஷம் ஓல்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. இந்த சைடு பாருங்கள், ஒரு ஸ்விஃப்ட் கார் நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ஒரு எக்ஸிவி கார் கூட நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே அந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு வாங்க, அதையும் காட்டுறேன். இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. இந்த செட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வெத்தலை செடிங்க. வீட்டில் வந்து அந்த வெத்தலை செடி வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த வெத்தலை செடி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கொய்யா மரம் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. ப்ராப்பர்ட்டி உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா. நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்காகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா ஈவினிங்கில் வந்து சிட் அவுட் பண்ணுறீங்கன்னா ஒரு சிட் அவுட் மாதிரி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க கிரானைட்டில். நல்லாவே இருக்குங்க. அப்படி வாங்க, இந்த சைடும் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொய்யா மரம் மாதிரி வச்சிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் இன்னும் செடிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சஸ்கல் சொந்தங்கள் எப்பவுமே எங்கிட்ட கேட்பீங்க, செடிலாம் வைக்கிற மாதிரி ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த சைட் பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இவ்வளோ செடி வைக்கிற ஸ்பேஸ் காட்டினேன். அதோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்கள். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அந்த கார் பார்க்கிங் டைல் ஃபுல்லாகவே போட்டுருவாங்க. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேண்டும் நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் தான். கீழே இருக்க போர்ஷன் நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸ்டெப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா வேஸ்டேஜ் போகிற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துருங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபேஸ் சிபி லைன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. மெயின் டோராக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க சரிங்களா. இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸோ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் மட்டும் தான் ரெண்ட் விட்டுருக்காரு. யாராவது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹால் மட்டும் பார்த்தீங்கன்னா
நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. இது வந்து நீங்க ஒரு பெட்ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டில் யாருன்னா கொஞ்சம் ஏஜ் போது நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டெப்ஸ் ஏற முடியாது அப்படின்னா இந்த ரூம் வந்து நீங்க அவங்களுக்கு கூட கொடுத்துடலாம் சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. காமன் ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. டைல பொறுத்த வரைக்கும் அப் டு நம்மளுக்கு 6 ஃபீட் டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ கிச்சன்ல அவங்க இன்னும் ரெடியே பண்ணலங்க. இது ஆஃபீஸ் ரூம் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்களா. கிச்சன்லாம் இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்பதான் அந்த பீம் எல்லாமே நம்மளுக்கு போட்டிருக்காங்க, ரூஃப்லாம் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த சைடு நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் வரும், வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு சரிங்களா. சப்போஸ் நீங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பெரிய செலவு எதுவுமே கிடையாது. நீங்க அந்த வுட் ஒர்க், அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, நீங்க அது மட்டும் இன்டீரியர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குங்க. இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் நம்மளுக்கு வச்சிருக்காங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பாத்துறோங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்துடலாங்க. ஸோ இங்கே பார்த்தா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அது மாதிரி நியர்பை உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா நீங்க 2 போர்ஷனாக இருக்க மாதிரி நம்ம ஓஎம்ஆர் நியர்பையோ இல்லை மேடவாக்கம் நியர்பையோ ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா. ஏரியாவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏரியாக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏரியா பிடிச்சிடும். அது மாதிரி ரோடு ரீசெண்டாக இப்போ தான் போட்டாங்க, எல்லாமே நம்மளுக்கு பிளாக் டாப் ரோடு தான். வாங்க அப்படி மேலே போயிடலாம். வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு ஸ்லைடிங் விண்டோ இருக்குது. உங்களுக்கு வென்டிலேஷனாக நல்லாவே வரும். சன்லைட்டும் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது தெரியும், நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு சரிங்களா. மெயின் டோர்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் வந்துடும். அப்படியே அவங்க உள்ள போயிடலாம். ஸோ உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா ஹாலை மட்டும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு ஊஞ்சல் செட்டப் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோஃபா நம்மளுக்கு போட்டிருக்காங்க சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. அந்த கீழே அந்த வேப்ப மரம் காட்டணும் பாருங்க. இங்கே பாருங்க ஹால் வரைக்குமே அந்த வேப்ப மரம் வருது. அதனால உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு அந்த ரொம்ப ஹீட்லாம் உள்ள தெரியாதுங்க நம்மளுக்கு. ஏன்னா இப்போ வெளியில சம வெயில் அடிச்சிட்டு இருக்கு, உள்ள ஆனால் ரொம்ப கூலிங்காகவே இருக்கு சரிங்களா. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு டிவி யூனிட் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு ஹுட் ஒர்க்லேயே அந்த டிவி ரேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கலரும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஃபுல்லாகவே அந்த ரேக் செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த டிவி ரேக்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிஸ்டம் டேபிள் மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் என்ன கண்டிஷன் இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு சரிங்களா. ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு ரேக் செட்டப் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த கிரானைட் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ட்ராவ்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் டிவிலாம் செட்டப் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். இங்கே வந்து எதனா ஒரு நீங்கள் அந்த கார்டன் செட்டப், இந்த சின்ன சின்ன செடியெலாம் வச்சு செட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரியும் இந்த ஏரியாவில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த ரேக்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக நம்மளுக்கு அந்த திங்ஸ்லாம் நம்மளுக்கு வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டோருக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இபி கண்ட்ரோல் பேனல் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தாங்க. அதுமாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் தனியாக நம்மளுக்கு இபி லைன் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் நம்மளுக்கு தனியாக 2 செப்பரேட்டாக வந்து நம்மளுக்கு இபி லைன் வாங்கி வச்சிருக்காங்க சரிங்களா. அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க. நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்களேன். கிச்சனோட ஃப்ளோரிங் பாருங்க, ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த வுட்டன் டைலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்கொயரான கிச்சனாகவே இருக்கு. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெஸ்ட், சவுத், ஈஸ்ட் 3 சைடு பார்த்த மாதிரி நல்லா ஸ்கொயரான கிச்சன் கொடுத்துருக்காங்க. நீங்க சமைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தா ஒரு சிம்னி பாயிண்ட் நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாகவே இருக்கு. அது மாதிரி இந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு ஃப்ளட் அஃபெக்ட்லாம் ஆகாது சரிங்களா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜாரம் செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க கிச்சனுக்குள்ளேயே நல்ல ஒரு பெரிய ஃப்ரிட்ஜாகவே நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வச்சும் எவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருக்குது பாருங்க. கிச்சன் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது கிச்சன்லாம். ஸோ கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க அங்கங்கே நம்மளுக்கு அந்த ரேக் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் ஃபுல்லாக மாடலர் கிச்சன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க. கிச்சனுக்கு இந்த சைடே பாருங்க ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியாவே இருக்கு. நீங்கள் வெஷல்லாம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க நீங்கள் வெளியில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாங்க. இவங்க இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது சரிங்களா. ஒரு பில்டர் கிட்ட வாங்கி இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க சேல்ஸ் பண்ணல, இவங்களே லேண்ட் வாங்கி இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் இவங்க வச்சிருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா நம்மளுக்கு வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியாவே இருக்கு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடிங் ட்ராஸ் மாதிரி நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் அது திறந்துலாம் விட்டிங்கன்னா காற்று உங்களுக்கு டேரெக்டாக கிச்சனுக்குள்ளேயே வருங்க, நல்லாவே இருக்கும். கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. டோரோட குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்களேன். இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 11/12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குயின் சைஸ் காட் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. லேஃப்ட் எல்லாமே நம்மளுக்கு ஹுட்வர்ல கவர் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கன்னா நல்ல ஒரு பெரிய சோபா போட்டிருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு பெரிய சோபாவா இருக்கு. இதே நம்மளுக்கு ஒரு பெட் மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய சோபா இருக்கு. ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க இந்த பெட்ரூம்ல. ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவே இருக்கு. வெஸ்டர்ன் கிளாஸ் தான் போட்டிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், ஒரு ஆஸ் யூசுவலா ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே நம்மளுக்கு வந்துருங்க.
அப்படியே இங்கேருந்து ஹாலை காட்டுங்களேன். இங்கேருந்து ஒரு வாட்டி ஹாலை காட்டுங்க. ஹாலை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க யாருன்னா இந்த மேடவாக்கம் நியர்பை சித்தாலா பார்க்குற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணி நம்ம சேனலில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன அந்த ட்ராஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு இருக்குது. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த டைல் ஃபினிஷிங்லாம் அப் டு வால் வரைக்குமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 9x9 ஒரு பெட்ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லேஃப்டாக இருக்குது. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காமன் ரெஸ்ட் ரூம் காட்டணும் பாருங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நீங்கள் மேலே போட்டுக்கலாங்க. அதுக்கான ரேக் செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு டோர்ஸ் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பெரிய கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த சைடும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் ஒரு பால்கனிங்க, ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஒரு காம்பேக்டாக ஒரு பால்கனி இருக்குது. பால்கனிலேருந்து பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அந்த பார்க்கறதுக்கே ரொம்ப க்ரீனிஷாகவே இருக்குது சரிங்களா. ஏரியாவும் வேறு மாதிரி ஏரியா சீரியஸாக சொல்ல போனால் நீங்கள் வரும்போது அதை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க சரிங்களா. சரிங்க, கிரவுண்ட் ஃப்ளோரும் பார்த்துடும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பார்த்துடும். இப்போ டெரஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் ப்ரைஸை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுறேன் சரிங்களா. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க. இந்த சைடும் ஸ்டெப்ஸ் ஏறும் போது ஒரு விண்டோ இந்த சைடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. வாங்க டெரஸ் போயிடலாம். டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள் சேர்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் இது மாதிரி செட்டப்லாம் ஒரு சின்னதாக போட்டு சிட் அவுட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே மழை பெய்யும் போது இங்கே சேர் போட்டு நீங்கள் விஷுவலாக பார்த்துக்கலாம். மணி கரெக்டாக 1 மணி ஆகுதுங்க. சரியான வெயிலுங்க சரிங்களா. அதனால் ஒரு பெரிய டெரஸாகவே இருக்குது. இங்கே பாருங்கள் செருப்பே இல்லாமல் தான் எவ்வளோ வெயில் அடிக்குது. கீழே பாருங்கள் கால் ஒரு ட்ராப் கூட எனக்கு ஹீட்டியாக இறங்கலைங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு கூலிங் கைல் போட்டிருக்காங்க சரிங்களா. அவுட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் ஒரு வராண்டா மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸாக தாங்க இருக்குது. நல்ல ஒரு பெரிய டெரஸாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராட் அந்த ஏனிலேயே நம்ம ஏனி மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு டேங்க் இருக்குது. நீங்கள் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த ஏனியில் ஏறி நீங்கள் மேலே போயிடலாம் சரிங்களா. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். சுற்றி உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். உங்களுக்கு அந்த ஜோன்ஸ் ப்ரீஸ் அப்பார்ட்மெண்ட் தெரியுதுங்களா, அது வந்து நம்ம சங்கராபூர்லேயே ரொம்ப ஃபேமஸான அப்பார்ட்மெண்ட். உங்களுக்கு 60 ஃபீட் ரோடு மேலேயே இருக்கும். எக்ஸாக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் தான் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,05 lakhs 1,05,00,000 ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியாவை பொறுத்தவரைக்கும் 990 லேண்ட் ஏரியா, நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. பில்டப் ஏரியா 1800 CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். 3 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான். 1,05,00,000 ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ப்ரைஸும் நெகோசியேஷன் இருக்குது. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே எல்லா மேஜர் பேங்க்லேயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துரும். இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும். என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.